குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முழுவதும் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. அங்கே குப்பை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அளவுக்கு அதிகமான குப்பைகள் சேருவதால் குப்பை கிடங்கில் அவ்வப்போது தீ விபத்து ஏற்படுகிறது. இதனால் நிரந்தரமாக தீயணைப்பு வாகனம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 6 முதல் 17 வரை ஒரு வாரத்திற்கு மேல் குப்பை கிடங்கில் தீ எரிந்தது. கட்டுக்கடங்காமல் எரிந்த தீயை அணைக்க தீயணைப்புத்துறை, மாநகராட்சி ஊழியர்கள் போராடினர். தீயணைப்பு வாகனங்கள், மாநகராட்சி தண்ணீர் லாரி, JCB, பொக்லைன், தனியார் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒரு வாரத்திற்கு மேல் போராடி தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இப்போது தீ பரவும் வாய்ப்பு அதிகமுள்ள உரம் தயாரிக்கும் பகுதி தினசரி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தீ அணைக்க எவ்வளவு செலவானது என்பது குறித்த அறிக்கை மாநகராட்சி கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் மொத்த செலவு 76 லட்சம் எனவும், டீ, காஃபி, உணவு வாங்கிய செலவு 27 லட்சம் எனவும் கணக்கு காட்டப்பட்டது. இதையடுத்து கோவை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரனிடம் மனு கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்தனர்.